விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கரனர்களை போற்றி. கடகராசி நேயர்களுக்கு வணக்கம். கடகராசிக்கு யோக காலமாக இருக்குது. ராசிக்கு 7 8ஆம் இடங்கள் வலுத்திருக்கு. குபேர யோகம் வந்துட்டாலே கையில் காசு பணம் இருக்கும். குபேரன் வடக்கு திசை அதிபதி, வடக்கு திசைக்கு திக்பலம் பெற்றவர். குபேரன் பெருமாளுக்கே கடன் கொடுத்தவர், மகாலட்சுமியோட அம்சம். ஸோ உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு புதன் சுக்கிரன் இந்த இணைவு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 8ஆம் இடம் வலுக்குது. 8ஆம் இடத்துல ராகு இருந்து கெடுபலன்கள் நிறைய கொடுத்துட்டு இருந்தார். சரியா, குடும்பத்தில் பிரச்சனை, பண பிரச்சனை, சில சங்கடங்கள் இருந்தது. இனி எல்லாமே சரியாயிரும். பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 9ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 70 நாட்கள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாட்களாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு புதன் சுக்கிரன், அடுத்து செவ்வாய் சூரியன்லாம் போவாங்க. மிகச்சிறப்பாக இருக்குது. ஸோ 8ஆம் இடம் வலுப்படுறதுனால 2ஆம் இடம் சுபத்துவம் ஆகுது. 2ஆம் இடத்துக்கு சுப தொடர்பு கிடைக்குது. பொதுவாக ஒரு ராசிக்கு 2ஆம் இடம் 4ஆம் இடம் 10ஆம் இடம் 11ஆம் இடம் 9ஆம் இடம் இந்த 5 இடங்கள் சுப தொடர்பில் இருக்கும்போது ராசிக்கு பணம் கொட்டுன்னு கொட்டும். இதில் 2ஆம் இடம் 4ஆம் இடம் வீடு மனையை குறிக்கும். ஸோ இப்போ 2ஆம் இடம் உங்களுக்கு வலுத்து இருக்குது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 4 கூடியவன் சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போய்ட்டு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. ராசிக்கு 5 கூடியவன் ஒரு கேந்திர கோணாதிபதியும் ராசிக்கு அடுத்து 7 8ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறாங்க. செவ்வாய் உச்சமாக இருக்கிறார், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அவர் 7ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்சாலுமே பரவாயில்ல. சரியா, ராசிக்கு 5 10 கூடியவன் 7ஆம் இடத்துல உச்சமடைகிறது நல்லதான். தொழிலில் ஒரு இணக்கம் இருக்கும், இன்டகிரேஷன் இருக்கும், பிள்ளைகள் விஷயத்தில் புரிதல் இருக்கும், நல்லா இருப்பீங்க. ஓகே நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் குபேரனை பற்றி தான் பேச போகிறேன். சில பரிகாரங்களை சொல்கிறேன், தாந்திரிய பரிகாரங்களை சொல்கிறேன், வீட்டில் செய்யுங்க, நல்லாவும் இருக்கும். பலன்களையும் சொல்கிறேன், உங்களுக்கு வழிபாட்டு நெறிமுறைகளை சொல்கிறேன். நிறைய நேரம் கேட்டிருந்தாங்க, பண பிரச்சனை இருக்குது சார், கடன் பிரச்சனை இருக்குது, என்ன செய்யலாம், என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ உங்களுக்கு பணப்பழக்கம் அதிகமாக இருக்கணும், கடன் பிரச்சனை தீரும்னா இந்த வழிபாடு பண்ணுங்கள். கடனை அடைக்கிறதுக்கு 2 கிரகம் தாங்க, செவ்வாயும் சுக்கிரன் தான். செவ்வாய் சுக்கிரன் வழிபாடு சிறப்பாக செஞ்சுட்டிங்கன்னா கடன் பிரச்சனை தீர்ந்து போயிடும். அதே மாதிரி உங்களுக்கு பணம் நிறைய வரணும் அப்படின்னா குபேர வழிபாடு பண்ணணும். சரியா நேர்களே, குபேரன் பணத்தை இருக்கிறவர் தான். குபேர சிலை இல்லை குபேர ஃபோட்டோ வீட்டில் வச்சுக்கலாம். அதுபோல் குபேரன் சிவனுடைய அம்சமாக பார்க்கப்படுகிறாரு. சரியா, அதனால் வேலைக்கிழமை அவருக்கு உகந்த நாள். வேலைக்கிழமை குபேர வழிபாடு பண்ணலாம். வேலனை ஏன் சொல்கிறேன்னா, வேலன் தனகாரகன், குரு பகவான் தனகாரகன். ஒரு மனிதனுக்கு பொருளை கொடுக்குறவர் குரு பகவான் தான், பணத்தை கொடுக்குறவர். ராசிக்கு யோகர் 6 9 கூடியவன் பாக்கியஸ்தானாபதி. ஸோ குரு பகவான் இப்போதைக்கு நல்ல பலன்கள் கொடுப்பார். 12ஆம் இடத்துல வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு, நல்ல அமைப்பு தான். மார்ச் 11ஆம் தேதி வரைக்கும் நல்ல பலன்கள் கொடுப்பார். 12ஆம் இடத்துல குரு வக்கரம் அடைகிறது நல்லது. ராசிக்கு 12ஆம் இடத்துல அடுத்து நேர்கதியாக உங்கள் ராசியை நோக்கியே வருவார். ஜூன் மாதத்துக்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்கும் கடகராசிக்கு. ஸோ வேலைக்கிழமை பூச நட்சத்திரம் வர அன்றைக்கி மிகச்சிறப்பாக இருக்கும். புஷ்ய நட்சத்திரம் அப்படி சொல்லுவோம். ஸோ வேலைக்கிழமை பூச நட்சத்திரம் வர அன்றைக்கி நீங்கள் வழிபாடு பண்ணலாம். ஆனால் அது ரொம்ப ரேராக தான் வரும். வேலைக்கிழமை பூச நட்சத்திரம் வருது ரொம்ப ரேரு தான். உங்கள் ராசியில் தான் பூச நட்சத்திரம். சரியா, ஸோ தைப்பூசம் முடிஞ்சு இப்போ தான் ஆயிலி நட்சத்திரம் வந்திருக்குது. இனிமேல் இன்னும் 1 மாதம் ஆகும். அது வேலைக்கிழமை வர அன்றைக்கி நான் வீடியோ போடுறேன். இருந்தாலும் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ராசியில் நடக்கிற ஒரு முக்கியமான நாள் வியாழக்கிழமை. உங்கள் ராசியில் வர பூச நட்சத்திரமும் வியாழக்கிழமை சேர்ந்து வந்துச்சுன்னா உங்கள் ராசிக்கு யோகம். அன்றைக்கி இந்த குபேர வழிபாடு பண்ணணும். இல்லைன்னா மற்ற கிழமையில் பண்ணலாம். வாரத்தில் வருகிற வேலைக்கிழமை பண்ணுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 5 to 6 பண்ணணும். சரியா நேரில் 5 to 6 பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இந்த குபேரனோட அருள் கிடைக்கும். வீட்டில் பண்ணுங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். ராசிக்கு 8ஆம் இடம் வலுக்குது. நான் பூஜை புனஸ்காரத்தை சொல்லிவிட்டு அடுத்த பலன்களை சொல்கிறேன். ஏன்னா இந்த பூஜை புனஸ்காரத்தை கடைசியில் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் கமெண்ட் பாக்ஸ் பண்ணி கேட்குறாங்க, ஃபோனில் கேட்குறாங்க, சார் என்ன செய்யணும் இப்படி செய்யணும் கேட்குறாங்க. அதனால் முன்னாடி சொல்லிடுறேன், பொறுமையாக இருங்க. பொறுமை கடலும் பெறுது. இந்த பூஜை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மணிச்சத்தம் கேட்குது, மிகச்சிறப்பாக இருக்கும். இப்போ ராசிக்கு 2ஆம் இடம் வலுக்குது. சரியா, 2ஆம் இடம் வலுக்கிறதுனால பொருளாதாரம் நல்லாயிருக்கும், பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும், ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர் நல்லா இருப்பீங்க, வீட்டில் பன்னெண்டு ஜாலியாக இருப்பீங்க. 8ஆம் இடம் வளர்க்கறதுனால தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும், வெளிநாட்டு தொடர்பு நல்லாயிருக்கும், திடீர் அதிர்ஷ்டம் வரும். திடீர் அதிர்ஷ்டம் எப்படினாலும் இருக்கலாம். உங்களுக்கு போட்டி பந்தயம் பரிசு எதனாலும் கிடைக்கலாம். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நிறைய நேரம் கேட்டாங்க, அதிர்ஷ்ட தினங்கள் அதிர்ஷ்ட நம்பர் சொல்லுங்கள் சார். நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் நான். சரியா நேரில் மற்ற ராசிக்கு போட்டுட்ருக்கிறேன். லக்கி நம்பர் 2 லக்கி டேஸ்ன்னு போடுறேன். கடக ராசிக்கு அடுத்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் குபேர யோகம் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும், தேக ஆரோக்கியம் இருக்கும், எதிர்பாராத திடீர் பண வரவு இருக்கும். அதுபோக குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும், எல்லாத்துக்கும் இணங்கி போவீங்க, கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். இளைய சகோதர விஷயத்தில் நல்லாயிருக்கும். உங்கள் தம்பி தங்கச்சி அவங்களோட வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும். சரி, அவங்களோட கான்ட்ரிபியூஷன் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா இந்த காலகட்டத்தில் உங்கள் தம்பி தங்கச்சி அவங்களுக்குலாம் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தாயாரோட அன்பு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. தாய் வழி சீதனம் கிடைக்கும், தாய் வழி உறவு நல்லாயிருக்கும். குறிப்பாக தாய்மாமன் உறவு நல்லாயிருக்கும்.
விவசாயம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். விவசாயம் வேளாண் விளைபொருள் உற்பத்தி பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வீடு மனை வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். ட்ராவல் டிரான்ஸ்போர்ட் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். சரியா நேரில் பிள்ளைகள் விஷயத்தில் பெருமைப்படுவீங்க. பிள்ளைகளால் ஒரு நல்ல காரியம் நடக்கும். குலதெய்வத்தில் அருள் கிடைக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும். அப்பா வழி சொத்துக்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அப்பா வழி பங்காளிகளும் நல்ல இணக்கமாக இருப்பாங்க. உத்தியோகம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, உத்தியோகத்துக்கு போகிறவங்க நல்லா ஃபோர்ஸாக இருப்பீங்க. உத்தியோகத்தில் ஒரு வெற்றி வாகை சூடுவீர்கள். உத்தியோகத்தில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த ஒரு குபேர யோகம் வந்து உங்களுக்கு அனைத்து தரப்பட்ட கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அனைத்து தரப்பட்டவர்களுக்கும் நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்து வந்து கணவன் மணி உறவு நல்லாயிருக்கும். குடும்பத்தில் 2 பேரும் பாண்டிங்காக இருப்பீங்க. 2 பேரும் சேர்ந்து குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு போவீங்க. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் நல்லபடியாக வழக்கு சுபத்தொடர்பில் இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். அதுபோல் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கும் குரு பார்வை இருக்கிறதுனால மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே, குடும்பத்தில் கணவன் மணி 2 பேருமே வேலை பார்த்து நல்ல பணத்தை சம்பாதிப்பீங்க. அதனால் ஒரு இணக்கம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அடுத்து வந்து தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். சரியா, தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். 4 பட்டில் வேதல் இருக்கலாம் எதிர்த்து உட்காந்துக்கிறீங்க. சுகப்படுவீர்கள். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அப்பா வழியில் எப்படி சார் இருக்கும்னா, அப்பா வழியில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். சரியா, அப்பா வழியில் வரையும் இருக்கும். சில பேர் அப்பா விட்டு தூரமாக போகிற மாதிரி இருப்பீங்க. வேலை விஷயமாக போவீங்க. சரியா, வேலை விட்டு மற்ற தொழில் காரியமாக குடும்பத்தை விட்டு வெளியே போகிற மாதிரி இருக்கும். தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். தொழிலில் நல்ல லாபம் இருக்கும். சரியா நேர்களே, தொழிலில் நல்ல லாபம் இருக்கும். லாபத்தை நல்லபடியாக இது பண்ணுங்கள். குறிப்பாக விவசாயம் பண்ணுறவங்க, நெருப்பு சம்மந்தப்பட்டவங்க, ஃபயரிங் ஒர்க் சம்மந்தப்பட்டவங்க, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க, அதெல்லாம் வந்து உங்களுக்கு உத்தியோகத்தில் போயிடும். தொழிலுங்கிறது வந்து விவசாயம் நல்லாயிருக்கும். ரியல் எஸ்டேட் நல்லாயிருக்கும். பில்டிங் கான்ட்ராக்ட் நல்லாயிருக்கும். ஃப்ளாட் போட்டு விற்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். பூமி சம்மந்தப்பட்ட தொழில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. லே அவுட் போட்டு விற்கிறவங்களுக்குலாம் அந்த காலம் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து லாபம் எப்படி சார் இருக்கும்னா, லாபம் நல்லாயிருக்கும். சரியான லாபம் பல மடங்கு நல்லாயிருக்கும். குறிப்பாக கலை சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். கலை, திரைப்படம், சின்னத்திரை, மற்றபடி படைப்பாளிகள், டிவி சீரியல் எடுக்கிறவங்க, திரைப்படத்துக்கு ஃபினான்ஸ் கொடுக்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இயலிசை, நாடகம், ஆடல், பாடல், ஓவியம், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், மியூசிக் கருவிகள் வாசிக்கிறவங்க, அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிற நல்லாயிருக்கும். நாதசுர கலைஞர்கள், மேலதாளம் வாசிக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக என்டர்டைன்மெண்ட், பொழுதுபோக்கு அம்சம் உள்ள அனைத்து காரியமன்றங்களும் நல்லாயிருக்கும். அது சம்மந்தப்பட்ட தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான லாபமாக பார்க்கப்படுகிறது. விரயம், தூரதேசத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. வெளிநாடு, வெளிமாநிலத்துக்கு போனீங்கன்னா இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 8ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய், ஒரு 5-6 கிரகங்கள் வந்து உங்களுக்கு வலுப்பெறுது. சரியான நேரத்தில் மிகச்சிறப்பாக இருக்குது. சூரியன் வந்து மாதம் போயிடுவார். பிப்ரவரி 14ஆம் தேதி போயிடுவார். செவ்வாய் பிப்ரவரி 18ஆம் தேதி போயிடுவார். ஸோ ராசிக்கு 8ஆம் இடத்துல ஒரு வெயிட்டாக இருக்குது. 8ஆம் இடம் வெயிட்டாகுதுன்னு என்ன அர்த்தம்? எதிர்பாராத சம்பவங்கள்லாம் நிறைய நடக்கும். சரியா நேர்களே, ஜனன ஜாதகத்தில் நான் சொல்கிற கிரகங்கள் ராகு, புதன், சுக்கிரன், செவ்வாய், சூரியன் நல்ல நிலைமையில் தங்களுக்குள்ள கேந்திரமாக இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த கிரகங்கள் தங்களுக்குள்ள 6, 8, 12 வரைஞ்சதுன்னா பலன்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். சரி, இப்போ பலன்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே பரிகாரத்தை சொல்கிறேன். இந்த பரிகாரம் நிறைய பேர் செஞ்சுருக்கிறாங்க. இந்த பரிகாரத்தை நிறைய பேர் செஞ்சு எனக்கு ஃபோட்டோ அனுப்பியிருக்கிறாங்க. அந்த ஃபோட்டோ இந்த வீடியோவில் என்க்ளோஸ் பண்ணுறேன். சரியா, சில பேர் வீட்டிலேயே கும்பிட்டு அந்த ஃபோட்டோ என்கிட்ட அனுப்பியிருக்கிறாங்க. நல்லா இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து லட்சாதிபதியாகவும் கோடீஸ்வரனாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நல்லா இருக்குது. இதை வந்து அனுப்புகிறேன். இந்த குபேர பூஜை வந்து என்றைக்கு பண்ணலாம்னா, வியாழக்கிழமை பண்ணலாம். வியாழக்கிழமை 5 to 6, இல்லைன்னா வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9. என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு பண பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, எதாக இருந்தாலும் சரி, பணம் பல வகையில் வரணும். சரியா, இதுக்கு இதை செய்யலாம். இது வந்து இந்த குபேரன் மேலே ஆணையிட்டு சொல்லுகிறேன். நீங்கள் நினைக்கலாம், என்னடா குபேரன் மேலே ஆணையிடுறாரு, குபேரன் வந்து நேரில் கேட்க போகிறாரா? அப்படி இல்லை. நம்ம தாய் மேலே ஆணைங்கிறோம். தாய் மேலே ஆணை சொல்லும்போது தெய்வத்து மேலே ஆணை சொல்லலாம். ஏன்னா தாய்க்கு அடுத்து தான் தெய்வம். மாதா, பிதா, குரு, தெய்வம். தெய்வம் வந்து 4ஆவது இடத்துல தான் இருக்குது. ஸோ ஆணைன்னு சொல்கிறது என்னென்னா ஆர்வத்தின் மிகுதி. ஒரு தெய்வத்தை வந்து நம்ம நல்ல பரிபூர்ணமாக நம்புகிறோம், வழிபாடு பண்ணுறோம், மந்திரம் சொல்கிறோம்னா அந்த தெய்வத்துடைய நம்ம இதை சொல்லலாம். சரியா நேர்களே, அந்த தெய்வத்தின் மேலே ஆணை சொல்லலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. அதுபோல் அந்த வீடியோ பதிவில் நான் குபேர மந்திரத்தை சொல்கிறேன். அந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லலாம். சரியா, மந்திரம் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க. குபேர மந்திரம் வேணும் சார் அப்படின்னு சொல்கிறவங்க என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அனுப்பிவிடுவேன். சரியா நேரில் அந்த மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தையும் நீங்கள் வந்து வீடியோவில் நீங்கள் வந்து கேட்கலாம், வாட்ஸ்அப்பில் கேட்கலாம். 8807457629 நம்பர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பிவிடுவேன். ஸோ குபேர மந்திரத்தையும் நீங்கள் அந்த பூஜையில் யூஸ் பண்ணலாம். அது சமஸ்கிருதத்தில் இருக்கும். சரியா, இந்த பூஜை பண்ணும்போது நீங்கள் வந்து விநாயகர் படம் வச்சுக்கணும். சரியா, வித்யா கணபதி படம் இருக்கணும். கடகராசிக்கு உண்டான விநாயகர் வித்யா கணபதி, கடகராசிக்கு உண்டான லக்ஷ்மி. எந்த லட்சுமி சார் அப்படின்னா, கடகராசிக்கு உண்டான லட்சுமி வந்து சுபலட்சுமி. சரியா, சுபலட்சுமி படத்தை வச்சுக்கணும். சுபலட்சுமி வித்யா கணபதி படம் கண்டிப்பாக இருக்கணும். அதுபோக குருபவன் படத்தை வச்சுக்கலாம். மற்ற உங்கள் வேண்டிய படத்தை வச்சுக்கலாம். உங்கள் பூஜைக்கு உங்களுக்கு பிடிக்கிற படம், இஷ்ட தெய்வம், குலதெய்வம், எந்த படத்தினாலும் வச்சுக்கலாம்.
நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மண்கலயம், ஒரு சின்ன மண்கலயம் இல்லைன்னா பெரிய கிளியாஞ்சட்டி, நம்ம அகல் விளக்கு போடுவோம்ல அதில் பெரிய சட்டி, மண் சட்டி, மண் விளக்கு, அகல் விளக்கில் பெரிய விளக்கு, அதை தான் கிளியாஞ்சட்டின்னு சொல்லுவாங்க. கிராமத்துலலாம் அப்படி தான் சொல்லுவாங்க, கிளியாஞ்சட்டி அப்படிம்பாங்க. இல்லைன்னா சின்ன மண்கலயம். அதில் என்ன பண்ணுங்கன்னா ஒரு 50 கிராம் கடுகு வாங்கி போட்டுருங்க. வெண்கடுகு, வெள்ளை கலரில் இருக்கும் வெண்கடுகு, நாட்டு மருந்து கடையில் கிடக்கும் வெண்கடுகு. அதுக்கு மேலே பச்சை கற்பூரம், 6 ஏலக்காய், அவ்வளோதான். இதை வந்து அந்த சட்டியில் வச்சிடணும். வெண்கடுகை போட்டுட்டு அதுக்கு மேலே 6 ஏலக்காய், நடுவில் வந்து பச்சை கற்பூரம் ஒரு சின்ன பீஸ் வாங்கி வச்சுருங்க. இதை வச்சு நெய்வேத்தியம் பண்ணுங்கள். அந்த இதை சுற்றி சந்தன குங்குமம் தொட்டு வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்தை, அந்த களையத்தை சுற்றி மேலே வந்து விளிம்பில் சந்தன குங்குமம் வச்சுருங்க. படையலில் வச்சுருங்க. சரியா? நெய்வேத்தியம் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, பால் நாட்டு சக்கரை வைக்கலாம். சரியா? அந்த பூஜை பண்ணுற அன்றைக்கி பால் நாட்டு சக்கரை. பூஜை என்றைக்கு பண்ணணும்னா வியாழக்கிழமை இரவு 5 to 6, ஈவினிங் 5 to 6, இல்லைனா வெள்ளிக்கிழமை 8 to 9 இரவு. இதை செய்யுங்க. மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள், சாமியை கும்பிடுங்க, தெய்வத்துக்கெல்லாம் பூ போடுங்க, நமஸ்காரம் பண்ணுங்கள். சரியா நேரத்தில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இதை பின்னாடி என்ன பண்ணணும்னா, பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு இதை என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 1 hour கழித்து இதை எடுத்துருங்க. இந்த களையத்தை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதை வந்து மஞ்சள் துணியால் கட்டி, மஞ்சள் நூலால் கட்டிடுங்க. சரியா? ஒரு சின்ன பொட்டணை மாதிரி இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த மண் களையத்தோட அந்த மஞ்சள் துணியால் கட்டினதை வீட்டில் பீரோவில் வைக்கலாம். நகை நட்டு வைக்கிற இடம், பணம் வைக்கிற இடம், வீட்டுக்குள்ளே வைக்கலாம். இல்லைன்னா வேலை பார்க்குற இடம், உத்தியோகம் பண்ணுற இடத்துல தேவையில்லை. உத்தியோகங்கிறது வந்து இன்னொருத்தர் வேற ஒருத்தர் சார்ந்து போயிடும். நீங்கள் தொழில் வியாபாரம் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வைக்கலாம். ஏன்னா தொழில் வியாபாரம் தான் நமக்கு தனிப்பட்ட முறையில் ப்ராஃபிட்டாக கொடுக்கும். அதனால் நீங்கள் தொழில் வியாபாரம் பண்ணிங்கன்னா அங்கே பெட்டியில் வைக்கலாம், கல்லாப்பட்டியில், ட்ராயரில் வைக்கலாம். வச்சுட்டு தினமும் வந்து அதுக்கு வந்து சூடம் கற்பூரம் காட்டணும். சூடம் கட்டலைன்னா பற்றி காட்டலாம். சரியா? நான் தினமும் காட்டுறேன். நான் போன புரட்டாசி மாதம் குபேர ஜெயந்தி வந்து அன்றைக்கி செஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ நான் பேசுகிற டேபிள் கீழே வச்சுருக்கிறேன். தினமும் அதுக்கு வந்து நான் பற்றி காட்டுறேன். நான் ஆண்டு முன்னத்தில் நல்லா தான் இருக்கிறேன். நீங்களும் நம்பிக்கையோடு செய்யுங்க. இது ஒரு நல்ல ஒரு தாந்திரிய பரிகாரம். வெண்கடுகு, 6 ஏலக்காய், ஒரு பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் வந்து சுக்கரனோட அனுக்கிரம் பெற்றது. 6 ஏலக்காய் வந்து சுக்கரனுடைய நம்பர், 6ஆம் நம்பர். 7 வந்து மகாலட்சுமியோட வாசம். 3லுமே மகாலட்சுமி வாசம் பண்ணுவா. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா நேயர்களே? இதை ஒரு மனசாக செய்யுங்க. குபேரனோட அருள் கிடைக்கும். ஏன்னா இப்போ குபேரனுடைய இது வந்து உங்கள் இதில் இருக்குது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால நீங்கள் வந்து இந்த வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோல் கோடிகள் கொட்டணும் சார், எனக்கு வந்து பணம் பல மடங்கள் வரணும் அப்படின்னா இந்த பூஜையை பண்ணுங்க. இந்த பூஜையை பண்ணிவிட்டு ஒரு 6 மாதம் அதை வந்து வீட்டில் வச்சுருங்க. 6 மாதம் முடிஞ்ச பின்னாடி அதை எடுத்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஓடுற தண்ணியிலையோ இல்லைனா மரத்துக்கடையிலையோ போட்டுடலாம். சரியா? 6 மாதம்னா நாள் இருக்குது. இப்போ தை மாதம் செஞ்சிங்கன்னா மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி மாதம் முடிஞ்சு ஆடி மாதம் ஆடி மாதம் முதல் வாரத்தில் இதை வந்து மாற்றிட்டு மறுபடியும் செய்யலாம். ஸோ இது எப்போயுமே வீட்டில் இருக்கலாம். இந்த வெண்கடுகு, 6 ஏலக்காய், பச்சை கற்பூரம் கலந்த பொருட்கள் வந்து வீட்டில் எப்போயுமே இருக்கலாம். பூஜை அறையில் இருக்கக்கூடாது, மற்ற இடத்துல வைக்கலாம். சரியா? பீரோ இல்லைன்னா பெட்டியில் வைக்கலாம், பணம் வைக்கிற பெட்டியில் வைக்கலாம். இந்த பூஜையை வந்து பூஜை அறையில் தான் பண்ணணும். இந்த பரிகாரத்தை வந்து பூஜை அறையில் தான் பண்ணணும். கண்டிப்பாக பெண்கள் இருக்கணும். இந்த பூஜை பண்ணும்போது பெண்கள் கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் இருக்கணும். ஆண்களாக செய்யக்கூடாது. கண்டிப்பாக பெண்கள் இருக்கணும். பெண்கள் இருந்தால் தான் இதுக்கு வந்து சக்தி அதிகமாக இருக்கும். பெண்கள் இருந்தால் தான் இதோடைய வசியமே நல்லபடியாகும். இந்த பூஜையுடைய நோக்கம் நிறைவேறும், பணம் வசியமாகும், குபேரனுடைய திசையும் கிடைக்கும். சரியா? குபேரனுடைய அருளும் கிடைக்கும். குபேரனுக்கு திசை வந்து வடக்கு திசை தான். அதே மாதிரி நவக்கிரகங்கள் வந்து குரு பகவானுக்கு வடக்கு தான். நவக்கிரகங்களே வடக்கு பக்கம் பார்க்குறவர் வந்து குரு பகவான் தான். ஸோ அந்த வடக்குடைய அந்த காந்த பலம் கிடைக்கும். எப்போயுமே சொல்லுவாங்க வடக்கு வாழ்கிறது அப்படிம்பாங்க. ஸோ நல்லபடியாக வாழ்வீங்க. சரியா நேரில்? வடக்கு பக்கம் தான் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக குபேரனோட அருள் கிடைக்கும். அதுபோக நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா, இந்த பூஜையை புனஸ்காரம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டில் குபேரன் சிலையை வச்சு கும்பிடுங்க. குபேரன் சிலையோ குபேரன் படத்தை வச்சு கும்பிடலாம். குபேரன் சிலையை எப்படி சார் வைக்கணும் அப்படின்னா, ஒரு பித்தளை பேலை, பித்தளை சிமில், அது பித்தளை பாத்திரம் நம்ம வீட்டில் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பவுல் மாதிரி. அது பித்தளையில் இருந்தாலும் சரி, கண்ணாடியில் இருந்தாலும் சரி. கண்ணாடி வந்து சந்திரன், பித்தளை வந்து சுக்கிரன். ஸோ பித்தளை அல்லது கண்ணாடியில் வைக்கலாம். அதில் என்ன பண்ணணும்னா, அதில் கொஞ்சம் நவதானத்தை போட்டணும். என்ன போடணும்னா, பாசிப்பருப்பு இல்லைன்னா பாசி பயிறு. அது வந்து புதனுடைய அனுக்கிரம் பெற்றது. புதன் ரொம்ப முக்கியமானவர். புதனாலே பெருமாள் தான். குபேரனுக்கு ரொம்ப பிடிச்சவர் புதன் தான். ஏன்னா அந்த பாசி பயிரை போட்டுருங்க. அதுக்கு மேலே குபேரன் சிலையை வச்சுருங்க. குபேரன் சிலையை வைக்கிறதுக்கு கீழே என்ன செய்யணும்னா, பாசிப்பருப்பை பரப்பிட்டு அந்த பவுலில் போட்டுட்டு பாசிப்பருப்பு நடுவில் 3 5 ரூபா காயின்ஸை வச்சுருங்க. 3 5 ரூபா காயின்ஸு, பித்தளை காயின்ஸு. 3 5 15, 1 + 5 6. சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருக்குது. ஸோ அங்கே பாசிப்பருப்பில் புதன் வந்துடுறாரு, காயின்ஸில் சுக்கிரன் வந்துடுறாரு. ஸோ லட்சுமி நாராயண யோகம், ஸ்ரீபதி யோகம் அங்கே வந்துடுது. அந்த 3
காயின்ஸையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே சந்தன குங்குமம் தடவிடுங்க. கொஞ்சம் பொட்டு மாதிரி வச்சுருங்க சென்டரில், அந்த 5 ரூபா காயின்ஸ் சென்டரில். அதுக்கு மேலே ஒரு சின்ன பச்சை கற்பூரம் வச்சுருங்க, ஒரு வில்லை. பச்சை கற்பூரங்கிறது சூட மாதிரி இருக்கும், பீஸாக இருக்கும். ஒரு சின்ன பீஸ் அது மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே குபேர சிலை வச்சுருங்க. இதெல்லாம் எதில் வைக்கணும்? அந்த பாசி பருப்பில் வைக்கணும். பாசி பருப்பு இல்லைன்னா பாசி பயிருங்கிறது பச்சை கலரில் இருக்கும், உடைக்காதது. பாசி பருப்புங்கிறது மஞ்சள் கலரில் வீட்டுக்கு சமையல் பண்ணுறது. எதுலனாலும் வைக்கலாம். சரியா? இது செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பு. இதை செஞ்சுட்டு குபேர சிலையை வச்சுருங்க. தினமும் அவர் பூ போடுங்க, சாம்பிராணி காட்டுங்க, பத்தி காட்டுங்க, சூடம் காட்டுங்க. தினமும் முடியலைன்னா புதன்கிழமை காட்டுங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இது வழிபாடு. இது குபேர வழிபாடு. சொன்னது ஒரு பரிகாரம். அது மகாலட்சுமி பரிகாரம். சரியா? அந்த மகாலட்சுமி குபேர பரிகாரம் பண்ணும்போது குபேரனோட மந்திரத்தை சொல்லணும், மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லணும். அந்த மந்திரம் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க, நான் அனுப்பிவிடுவேன். சரியா? வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மந்திரத்தெல்லாம் அனுப்பிவிடுவேன். இப்போ அந்த மந்திரத்தெல்லாம் சொன்னோம்னா சமஸ்கிருதத்தில் இருக்கும். நிறைய பேருக்கு சமஸ்கிருதம் புரியாது. சரியா? சமஸ்கிருதம் புரியாதவங்க ஓம் குபேர பகவானே நமக, குபேர பகவானே நமக அப்படின்னு ஒரு 18 தடவை சொல்லுங்கள். மகாலட்சுமி மந்திரத்தையும் நீங்கள் சொல்லலாம். சரியா? மகாலட்சுமி மந்திரத்தையும் நீங்கள் சொல்லலாம். இல்லைனா ஆதிலட்சுமியை போட்டி, தனலட்சுமியை போட்டி, தானியலட்சுமியை போட்டி, திவ்யலட்சுமியை போட்டி, திரவியலட்சுமியை போட்டி, சௌபாக்கியலட்சுமியை போட்டி, வீரலட்சுமியை போட்டி, ஐஸ்வர்யலட்சுமியை போட்டி, சந்தானலட்சுமியை போட்டின்னு சொல்லுங்கள். சமஸ்கிருதம் தெரியும் அப்படி சொல்கிறவங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். நமஸ்தே கமலவாசினி தேகமே தனப்பிராப்தி நித்தியம் சித்திர்பதுமே சதா, இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். குபேர மந்திரம் அதுவும் சமஸ்கிருதம் தான். ஓம் யாஷாக நமக, ஓம் குபேராய நமக, ஓம் வைஷ்ணவராய நமக. வைஷ்ணவராய நமக அப்படின்னா பெருமாளோட அம்சம் பெற்றவன் அர்த்தம். ஏன்னா வைஷ்ணவனாலே பெருமாள் தான். ஓம் வைஷ்ணவராய நமக, ஓம் தன தானியாதி நமக. தன தானியாதி என்ன? பணத்தை கொடுக்குறவன்னு அர்த்தம். தன தானியாதி பணத்துக்கு அதிபதி. தன ஆதியாதிபதி நமக, தன தானியாதிபதி நமக. ஓம் தன தானிய சிறுமிதி நமக. சரியா? இதில் எதாவது சொன்னாலே உங்களுக்கு பணம் வந்துடுங்க, கொட்டுன்னு கொட்டும். சரியா? குபேரன் மீது ஆலை கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வரும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த காரியத்தை பண்ணுங்கள், மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக சில காரியத்தை வடமுறையில் பண்ணினீங்கன்னா நல்லாயிருக்கும். நடைமுறையில் சில காரியம் பண்ணுங்கள், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. எதிரிகள் தொல்லையெல்லாம் தீரும். சரியா? திருப்பதி ஏழுமலையான் பங்கராஜ பெருமாள் படத்தை வச்சு வீட்டில் கும்பிடுங்க. அது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா அவர் கடன் கொடுத்தவர் இப்போ குபேரன் தான். திருப்பதி சீனிவாச பெருமாள் கடன் கொடுத்தவர், அவர் திருக்கல்யாணத்துக்கு கடன் கொடுத்தவர் குபேரன் தான். அதனால் பெருமாள் படத்தை தொடர்ந்து கும்பிடுங்க. திங்கக்கிழமை கும்பிடலாம். திங்கக்கிழமை சந்திரனுக்கு உள்ளது. சந்திரனுக்கு ஆதிக்கம் உள்ளதே திருப்பதி ஏழுமலை வெங்கடாச பெருமாள் தான். ஜனன ஜாத்திர சந்திரன் கெட்டு போனவர்கள். உங்கள் ராசிநாதன் கெட்டு போயிருக்கிறாரு, அமாவாசை சந்திரனாக இருக்கிறாரு, ராகு கேது பிடியில் சனி பிடியில் இருக்கிறாருன்னா திருப்பதிக்கு போயிட்டு வந்துடணும். திங்கக்கிழமை போயிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ திங்கக்கிழமை தோறும் நீங்கள் இந்த வழிபாடு பண்ணலாம். அடுத்து குபேரனோட அருள் கிடைக்கணும்னா அருகம்புல் மாலையை அருகம்புல் எடுத்து வித்யா கணபதிக்கு போடலாம். கடகராசிக்கு உண்டான வித்யா கணபதிக்கு அருகம்புல் சாத்தி வழிபாடு பண்ணிங்கன்னா நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. வீட்லேயும் கும்பிடலாம். சரியா நேர்களே? விநாயகர் வழிபாடு என்றைக்கு வேணாலும் பண்ணலாம். விநாயகர் வழிபாடு என்றைக்கு பண்ணாலுமே உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரி, அதனால் இப்படி நிறைய ஒரு வழிபாடுலாம் நிறைய இருக்குது, மந்திரங்கள் இருக்குது. அதுபோக காமாட்சி விளக்கு இருக்குது. பார்த்தீங்களா, நம்ம வீட்டில் காமாட்சி விளக்கு இருக்கும். காமாட்சி விளக்கு சொல்லலாம், கஜலட்சுமி விளக்கும் சொல்லலாம். நீங்கள் இந்த பூஜை பண்ணும்போது காமாட்சி விளக்கை ஏற்றி வச்சுக்கலாம். அந்த காமாட்சி விளக்கில் நீங்கள் தீபம் ஏற்றிட்டு அதில் பச்சை கற்பூரம் ஒரு கிராம்பு போட்டுட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். பொதுவாக காமாட்சி விளக்கில் எப்போயுமே பச்சை கற்பூரம் உள்ளே கிடக்கணும். அந்த எண்ணெயில் பச்சை கற்பூரமும் ஒரு கிராம்பும் இருக்கணும். இருந்துச்சுன்னா மகாலட்சுமி அப்படியே குடியிருப்பா, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் செய்யுங்க நேயர்களே. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோல் பெண்கள் இடது கையில் வெள்ளி மோதிரம் போடணும். வீட்டில் இருக்கிற பெண்கள், வீட்டு குடும்ப தலைவிகள், வீட்டில் இருக்கிற பெண்கள் இந்த பூஜை நடக்கும்போது இடது கையில் மோதிரம் போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த பூஜையை முன்னிட்டு ஒரு வெள்ளி மோதிரத்தை வாங்கி போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். வெள்ளி மோதிரத்துக்கு ஏற்கனவே வீடியோ போட்டேன். அதனால் இந்த குபேரன் மேலே ஆணை, இந்த பூஜை செய்யும்போது வெள்ளி மோதிரத்தை போட்டிங்கன்னா கோடிக்கணக்கில் பணம் வரும். நான் அப்படி தான் தம்மையில் போடுவேன். குபேரன் மீது ஆணை, இந்த பூஜையின் போது வெள்ளி மோதிரத்தை போட்டிங்கன்னா கோடிக்கணக்கில் பணம் வரும். அதை நான் எழுதிக்கிறேன். இந்த வீடியோவுக்கு தமிழ் எப்படி வைப்பேன்னா, குபேரன் மீது ஆணை, வீட்டில் இந்த பூஜை செய்து வெள்ளி மோதிரம் போட்டால் கோடிக்கணக்கில் பணம் வரும். இதுக்கு ரிலேட்டடாக தான் போடுவேன். இந்த வீடியோவை பாருங்கள். அதுபோக நிறைய பேருக்கு சில சந்தேகங்கள் கேட்பாங்க. அந்த சந்தேகம் இருந்தால் கேளுங்க. சார் எங்களுக்கு சுக்கிரதசை நடக்கு சார். சுக்கிரதசை நடக்கிறவங்க சூப்பராக இருக்குங்க. கடகராசியில் இப்போ சுக்கிரதசை நடக்கும். சுக்கிரதசை 20 வருஷம் நடக்கும். சரியா? கண்டிப்பாக ஒரு 30-35 வயசுலேருந்து 40 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ள இருக்கிறவங்க நடக்கும். அவங்களாம் அந்த பூஜை பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதுக்கு உண்டான காரம் வந்துருச்சு. சரியா? 20 வருஷம் நம்ம மிகச்சிறப்பாக போகும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லபடியாக செய்யுங்க. மற்றபடி எதுவும் உங்களுக்கு தலைப்பில் கண்டென்ட் போட்டிருந்தா சொல்லுங்கள். சார் நான் எனக்கு சூரிய தசை நடக்கு, சந்திர தசை நடக்கு, நான் மகர லக்கணத்தில் பிறந்தேன், கும்ப லக்கணத்தில் பிறந்தேன், சூரிய தசை நல்லா இல்லை சார், என்ன செய்யலாம், என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படி கேளுங்க. உங்களுக்கு உங்கள் லக்கணம் தெரிஞ்சிருக்கணும். சரியா? அதுபோல் கிரக நிலைகளை தெரிஞ்சிருக்கணும், என்ன தசை நடக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். எல்லாம் தெரிஞ்சு பிரச்சனையாக இருக்குன்னா அதை எங்கிட்ட தெரியப்படுத்துங்க. கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணி அனுப்புங்க. நான் கண்டிப்பாக அது பரிகார வழிபாடு சொல்லுவேன். அது உங்கள் ஜாதகத்தை பார்க்குறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதெல்லாம் தேவையில்லாத வேலை. ரிசல்ட்டு தான் முக்கியம். என்ன பரிகாரம், பிரச்சனைக்கு தீர்வு, அதை கண்டிப்பாக சொல்லுவேன் நான்.
ஒரு ஜோதிடர் என்ற முறையில் இறைவன் எனக்கு கொடுத்த அறிவு அனுபவத்தின் அடிப்படையில் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா தினமும் நான் ஜாதகம் பார்க்குறேன், 3-4 ஜாதகம் பார்க்குறேன். ஜாதகம் நிறையா வருது. நான் தான் கொஞ்சம் நாள் கொடுத்து பார்க்குறேன், கொஞ்சம் தள்ளி போட்டு பார்க்குறேன். மற்றபடி ப்ராக்டிக்கலாக நம்ம ஜாதகம் பார்க்குறதுனால யாருக்கு என்ன பிரச்சனை ஈஸியாக சொல்லிடலாம். அதனால் கடகராசி நேயர்கள் வந்து ஜனநாயகம் செக் பண்ணுறதாலும் அணுகுங்க. இல்லை சார் எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு தெரியும், என்னுடைய நடப்பு தெரியும், நடப்பு தசாபுத்தி தெரியும், இதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கள். நான் வந்து ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேன், எனக்கு வந்து இப்போ சூரிய திசை நடக்குது, நான் வந்து கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கிறேன், எனக்கு இப்போ சரியில்லை சார், பிரச்சனையாக இருக்குது, நான் என்ன சார் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பரிகாரம் சொல்லுவேன். அதுபோல் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் கேட்டவருக்கு நன்றி, 20 நிமிஷம் கேட்டவருக்கு நன்றி. ரிட்டன் வியூவர்ஸ், நியூ வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோ பாருங்கள். ஹைப் பட்டனை சப்போர்ட் பண்ணுங்கள், ஹைப்புன்னு ஒன்று வரும், அதை வந்து ஆன் பண்ணி விடுங்க, சேனலுக்கு ஒரு பூஸ்ட்டை கொடுங்க. அதுபோக வந்து இந்த காலகட்டத்தில் வந்து மகாலட்சுமி நாமத்தை சொல்லுங்கள், குபேர நாமத்தை சொல்லுங்கள், பெருமாள் நாமத்தை சொல்லுங்கள். கோவிந்தா போற்றி, கோபாலா போற்றி, கோதர்ஷனா போற்றி, மாதவா போற்றி, மதிசூதனா போற்றி, மணிவண்ணா போற்றி, முராரி போற்றி அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம வந்து சொல்கிறத காட்டிலும் ஒரு தடவை எழுதணும். எழுத்து அறிவித்தவன் இறைவன். அதனால் என்ன பண்ணோம்னா எழுதணும். ஒரு தடவைனாச்சும் எழுதணும். அட்லீஸ்ட் ஒரு தடவை பிள்ளையார் சொல்லினாச்சும் போடணும். நிறைய பேர் இன்றைக்கி அதெல்லாம் செய்கிறதில்ல, பேனாவே தொடர்றது இல்லை, எல்லாமே டிஜிட்டலாக போச்சு, ஆன்லைன் ட்ரேடிங்கில் ஆகிப்போச்சு. அதனால் தயவுசெய்து நீங்கள் வந்து பிள்ளையார் சொல்லி போடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவை பிள்ளையார் சொல்லி போடுங்க. அன்னைக்குள்ள கிழமைகளை சொல்லுங்கள். இப்போ இன்றைக்கி என்ன கிழமை? இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை. என்ன நட்சத்திரம்? ஆயிலிய நட்சத்திரம். திங்கக்கிழமைனா சந்திர பகவானே போற்றி ஒரு தடவை சொல்லுங்கள். சந்திரனோட அனுக்கிரம் கிடைக்கும், உங்கள் ராசிநாதரோட அனுக்கிரம் கிடைக்குங்க. அது மாதிரி இன்றைக்கி என்ன நட்சத்திரம்? ஆயிலிய நட்சத்திரம். புதன் பகவானே போற்றி. சந்திரன் புதன் அருமையான அமைப்பு, மனதும் உடலும் நல்லாயிருக்கும். சந்திரன் மனகாரகன், உடல்காரகன், புதன் புத்திகாரகன். ஸோ உங்களுக்கு வந்து மனதும் உடலும் புத்தியும் நல்லபடியாக இருக்கும். ஸோ அன்னைக்கு உள்ள நட்சத்திரத்தை கிழமையும் சொல்லுங்கள். காலண்டரை கிளிக்கும் போது தெரியும் அன்றைக்கி என்ன நட்சத்திரம் தெரியும், என்ன கிழமையும் தெரியும். திதியெல்லாம் அடுத்து தான், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நமக்கு எது தெரியுமோ அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுங்கள். இதெல்லாம் சொன்னீங்களா உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். அது நீங்களே உங்களை செதுக்கிக்கலாம். சரியா? வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி, பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி காலையில் காலண்டரை கிளிக்கும் போது சரி இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை ஆயிலிய நட்சத்திரம், அதுக்குண்டான அதிதேவதைகளை சொல்லணும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே அதிதேவதைகள் இருக்கிறாங்க. சரியா? அதை வேணால் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, எதாக இருந்தாலும் கேளுங்க. சரியா? நான் கண்டிப்பாக சொல்லுவேன். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? எந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. நானும் நிறைய சொல்கிறேன். நிறைய நேரில் என்கிட்ட கேட்குறாங்க, வாட்ஸ்அப்லேயும் கேட்குறாங்க, கமெண்ட் பாக்ஸ்லையும் கேட்குறாங்க. என்னால் முடிஞ்ச அளவு சொல்கிறேன் நான். அதுபோக வந்து உங்கள் ஊரில் உள்ள தெய்வத்தை சொல்லுங்கள். அது ரொம்ப முக்கியம். இறைப்பணி ரொம்ப முக்கியம். நம்ம ராசி பலன் கேட்குறது மற்ற தகவல் எது இருந்தாலுமே உங்கள் ஊரில் இருப்பீங்க நீங்கள். இப்போ நீங்கள் வந்து திருச்சியில் இருக்கிறீங்கன்னா எங்கள் ஊரில் ஸ்ரீரங்கம் இருக்குது சார். ஸ்ரீரங்கம் வந்து பெரிய கோயில், அங்கே வந்து ரங்கமன்னார் இருக்கிறா, ரங்கமன்னாரும் ரங்கநாயும் இருக்கிறாங்க. அங்கே வந்து இவ்வளோ ஸ்தலங்கள் இருக்குது. கோயிலுக்குள்ளேயே நிறைய பிரகாரம் இருக்குது, நிறைய வழிபாடு தலங்கள் இருக்குது. கோயிலில் இது விசேஷம். சரி, இப்போ தான் அங்கே தேரோட்டம் முடிஞ்சிச்சு. இப்போ 4 நாளைக்கு முன்னாடி தான் தேரோட்டம் முடிஞ்சிச்சு. தை மாதத்தை முடி தேரோட்டம் முடிஞ்சுது. எங்கள் ஊரில் தை மாதம் திருவிழா. நான் ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்கேன் சார். ஆண்டாளுடைய புனித ஸ்தலம், பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வேண்டிய இடம். நான் மதுரை அலர் கோயிலில் இருக்கேன் சார். அங்கே வந்து கள்ளழகர் பெருமாள் இருக்கிறாரு. அது வந்து பூராட நட்சத்திரத்துக்கு வேண்டிய ஸ்தலம். இப்படி நிறையா இருக்குது. அது மாதிரி உங்கள் ஊரில் உள்ள பிரசித்தி பெற்ற கோயில், அந்த கோயிலோட மகிமைகள் எல்லாத்தையும் சொல்லுங்கள். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, அதர் ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி, அங்கேன்னு ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் இருக்கும், இறைவன் இருப்பார், அதை சொல்லணும். இப்போ நான் வந்து நாங்குநேரில் இருக்கேன் சார். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரில் இருக்கேன். அங்கே வாமனாமலை சாமி இருக்கிறாரு, வானமாமலை சாமி இருக்கிறாரு, பெருமாள் கோயில், பெரிய பிரசித்தி பெற்ற பெருமாள் கோயில், அங்கே ஒரு ஜிஏ இருக்கிறாரு. இதெல்லாம் சொல்லணுங்க. சரியா? எல்லாத்தையும் சொல்லணும். நான் ஆழ்வார் திருநெல்வேலியில் இருக்கேன் சார். அங்கே வந்து நம்மாழ்வார் கோயில் இருக்குது. நம்மாழ்வார் வந்து குருபகவானாவே இருக்கிறாரு. ஆழ்வார் திருநாதி ஆதிநாத பெருமாள் கோயில் இருக்குது. இதை சொல்லலாம். எத்தனையோ இருக்குது. சரியா நேரில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து சைவ வைஷ்ணவ தலங்கள் நிறையா இருக்குது. நவ திருப்பதி, நவ கைலாசம் நிறையா இருக்குது. அது உங்கள் ஊர்லேயே இருக்குது. அந்த தெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லுங்கள், அந்த தெய்வத்துடைய பெருமையை சொல்லுங்கள், அருமை பெருமையாக சொல்லுங்கள். இது ஒரு ஆன்மீக பற்று. நீங்கள் சொல்கிறதால எல்லாத்துக்கும் தெரியும். சரியா? ஒரு நல்வழி காட்டுவோமே, நம்ம ஒரு நல்ல தளத்தை ஆரம்பிப்போமே. கடகராசியில் கஷ்டப்படுறவங்களும் தளத்தை அமைப்போம். உங்களை மாதிரியே நிறைய பேர் இருப்பாங்க, தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு இது மூலிமா நீங்கள் தெரியப்படுத்துறீங்க, அதை செய்யுங்க. சரியா? உங்கள் சந்திப்பட்ட சந்தேகங்களையும் கேளுங்க, பொதுவான சில தகவலை தெரியப்படுத்துங்க. ஆன்மீக தகவல்கள், உங்களுக்கு தெரிஞ்ச சுலோகம், எதாக இருந்தாலும் தெரியப்படுத்துங்க. சரியா நேரில் நல்லது நடக்கணும், அவ்வளோதான். யார் சொல்லிக் கொடுத்தா என்னங்க? ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மையம் பாஸ் பண்ணணும். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவன் பாஸ் பண்ணணும். அவன் வீட்டில் படித்தாலும் சரி, கோச்சிங்கில் போய் படித்தாலும் சரி, இல்லைனா நண்பர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்டாலும் சரி, இல்லைனா அவனாக படிச்சிட்டாலும் சரி, அவன் நல்லபடியாக படித்து மார்க் எடுக்கணும். அதுதான் நம்மளோட நோக்கம். அது மாதிரி கடகராசி நேயர்கள் நல்லா இருக்கணும். ஓகே நேயர்களே, இந்த குபேர பூஜை பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்னும் நிறைய பலன்கள் சொல்லலாம். நானும் நிறைய எடுத்து வச்சுருக்கிறேன், சொல்லிகிட்டே தான் இருப்பேன்.
சரி, வேறு என்ன சார் இருக்குது அப்படின்னா, வெள்ளிக்கிழமை இந்த மோதிரத்தை போட்டிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் வந்து தினசரி குளிக்கும்போது பசுந்தயிர் இருக்குது பார்த்தீங்களா, அதை உடம்புல கொஞ்சம் தடவிட்டு குளிச்சிங்கன்னா உடம்பு நல்லாயிருக்கும். சரியா, இப்படி 45 நாள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பசுந்தயிரை வந்து கோமியம், பசுமாட்டு கோமியம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு குளிக்கும் நீரில் கலந்துடணும். நம்ம தண்ணியில் கலந்துட்டு கொஞ்சம் மஞ்சளையும் போட்டுடணும். மஞ்சள், கோமியம், பசுந்தயிரை போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை அப்படியே குளிக்கலாம். ரொம்ப தயிர் போட்டிங்கன்னா உடம்பு பிசு பிசுன்னு ஆயிரும். அப்புறம் சீக்கா போடுற மாதிரி இருக்கும். ஸோ லைட்டாக போட்டு குளிச்சுட்டிங்கன்னா ஒரு 45 நாள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டிங்கன்னா தரித்திரம் போயிடும். குடும்பத்தில் இருக்க தரித்திரம் போயிடும். பண வரவு அதிகமாக இருக்கும். இதெல்லாம் ஒரு தாந்திரிய பரிகாரம், நமக்கு நாமே செய்கிறது. சரியா நேயர்களே, இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். தயிர், கோமியம், மஞ்சள் இதெல்லாம் வீட்டில் கிடைக்கும். கல் உப்பும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் போடணும். கல் உப்பு நிறைய போட்டிங்கன்னா கண் எரியும். சரியா, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் செய்யுங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அது மாதிரி இப்படி செஞ்சுட்டே வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இரவு நேரம் யாருக்கும் விளக்கு ஏற்ற பின்னாடி பால், தயிர், குடிநீர், உப்பு, நூசி, நூல் இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. சரியா, கடன் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா குபேரன் வந்து உங்கள் வீட்டிலே இருப்பார். உங்கள் வீட்டிலே தங்கிடுவார். மகாலட்சுமி வீட்டிலே இருப்பாள். குபேரனுடைய அந்த அருளோடு இருப்பாள். அந்த குபேரலட்சுமி வீட்டில் இருப்பாள். அப்படி வீட்டிலே குபேரன் அருளட்சுமி வீட்டிலே இருக்கணும்னா மற்றவங்களுக்கு சில காரியங்கள், சில பொருட்கள் கொடுக்கக்கூடாது. 6 மணிக்கு மேலே பால், தயிர், உப்பு, குடிக்க தண்ணி கொடுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தவிச்சு வாய்க்கு தண்ணி கொடுக்கலாம். உப்பு, ஊசி, நூல் இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. கண்டிப்பாக உப்பு கொடுக்கக்கூடாது, அரிசியும் கொடுக்கக்கூடாது. சரியா நேர்களே, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா, இது வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுது. இப்படி நிறைய செய்யலாம். சரி, அது மாதிரி வெள்ளிக்கிழமை தாயார் கோயிலுக்கு போகலாம். அங்கே போய் தாயாருக்கு வந்து பசும்பால் கொடுக்கலாம் அபிஷேகத்துக்கு. பெருமாள் கோயிலில் உள்ள தாயாருக்கு. அதுபோக பச்சை வளையல் வாங்கி கொடுக்கலாம். பச்சைங்கிறது புதனுடைய அனுக்கிரகம். பச்சை வளையல் வாங்கி கொடுக்கலாம். அதுபோக வந்து அந்த தாயாருக்கு அபிஷேகம் பண்ண பாலை வாங்கிட்டு வந்து வில்வ மரத்துக்கு ஊற்றலாம். சரியா, வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 வில்வ மரத்துக்கு ஊற்றலாம். இல்லைன்னா வெள்ளிக்கிழமை காலையில் ஊற்றலாம் 6 to 7 வில்வ மரத்துக்கு ஊற்றினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். பணம் வரும், கொட்டுன்னு கொட்டும். ஏன்னா வில்வ மரம் சிவனுக்கே வந்து சாபத்தை நீக்கினவ மகாலட்சுமி தான். சிவன் வந்து பிச்சை ஆண்டவராக இருந்தார். பிச்சை ஆண்டவராக இருந்து அவர் வந்து திருவோடை ஏற்றிக்கிட்டு அப்படியே எல்லா இடத்துலையும் அவர் வந்து இது வந்துட்டு வந்தார். அந்நேரம் அவருக்கு வந்து யார் போடும்போது பாத்திரம் நிறையதோ, அது திருவோடு நிறையதோ, அப்போ தான் அவருக்கு வந்து ஒரு விமோச்சனம் கிடச்சிது. அதை வந்து அன்னலட்சுமி தான் போட்டா, அன்னபூரணி தான் போட்டா. ஸோ அதனால் பிச்சாண்டவர்னு ஒரு அவதாரம் எடுத்தார் சிவபெருமான். ஸோ அவருக்கு அருளே ஒரு மகாலட்சுமி தான். ஸோ இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். அதனால் இந்த பசுமாலை வந்து நீங்கள் வந்து என்ன செய்யலாம், வில்வ மரத்துக்கு ஊற்றலாம். வில்வ மரம் எல்லா இடத்துலையும் கிடைக்காது. சரியாக மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இது வந்து மிகச்சிறப்பாக இருக்குது. இப்படி நிறைய பரிகாரம்லாம் இருக்குது, நிறைய வழிபாடுகளும் இருக்குது. நான் அடுத்தடுத்து சொல்கிறேன், எல்லாத்தையும் பாருங்கள். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ரைட் நேயர்களே, இந்த வீடியோ இத்துடன் நிறைவு பண்ணுறேன். குபேரன் அருள் நடக்கட்டும். குபேரன் உங்கள் வீட்டிலேயே இருக்கட்டும். அடுத்து வளங்களை பெறுங்கள். தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.